உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா ராசி பலன் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கன்னிராசினியர்களே. கன்னிராசினியர்களுக்கு இந்த 2025 வருடம் ஆவணி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கு, என்னதான் மேம் பண்ண போகுது அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி கியூரியாசிட்டியோட தான் இருக்கேன். என்ன பண்ணுது வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 12ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் பொருந்தி இருக்கிறார். ஓகே, ஒரு இன்ட்டு போட்டுக்கலாம். கூடவே மிஸ்டர் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். ஓகே, ரொம்ப நல்லது. ஏற்கனவே வீட்டில் வந்து அவங்களுக்கு முடியல, எனக்கு முடியல, அது முடியல, இப்போ மறுபடியும் வந்து சூரியன் வேற ஸ்ட்ராங்காகி என்னத்தை பண்ண போகிறாரோ அப்படின்னா யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டார். எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அதனால் பெருசாக கன்னிராசிக்காரங்க இந்த தடவை நோயை குறித்தோ உடல்நிலை குறித்தோ கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மிஸ்டர் செவ்வாயை தான் தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கீங்களே, ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு அதிபதியோ போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு கடகத்தில். அதுக்கப்புறம் திரும்ப சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய பத்தியத்தோடு இயங்க போகிறார். கூல். கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராசிநாதன் கொஞ்சம் பலம் பொருந்திய நிலையில் தான் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 தேதி வரைக்கும், இப்போ இந்த 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் லாபத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் இருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த யோகம் தான். யோகமான காலகட்டம், ஒன்றும் பெருசாக கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ராசிநாதன் 12ஆம் அதிபதியோடு இணைதல் ரைட்டா தப்பா அப்படின்னா, மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட். ஏன்னா ஆட்சி பலம் வாங்கி 12ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 12ஆம் இடம் அப்படின்னாலே இப்படி எடுத்துக்கலாமா, ஒருவேளை அங்கே கேது இல்லாமல் தள்ளி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபோட்டோலாம் பண்ணும்போது சில மட்டும் கிராப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கேது இல்லாமல் நம்ம கிராப் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதம் ஜாலியோ ஜில்கானாவோ இருந்திருப்பீங்க. ஆனால் இது எப்படி நல்லா இருந்துடலான்ற மாதிரி கேது வேற வந்து உட்காந்துருக்கிறாரா, அதனால கொஞ்சம் உறவு நிலையில் சில விரிசல் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நான் இன்டைரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதனால வந்து கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த சூரியன் புதன் கேதுவின் சேர்க்கை உண்டாக்கி கொடுக்கலாம். அட எப்பயுமே அப்படி தான் இருக்குன்னா பரவாயில்ல, பழகிடுச்சு உங்களுக்கு, அதனால் பெருசாக யோசிக்க மாட்டீங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சில அந்யோன்ய குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஓகே, ஆனால் 12ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது பத்தாவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி போய் நம்மளுடைய 11ஆம் இடத்தில் அமர்தல், இந்த 2, 12, 11 நம்ம எப்படிலாம் இயங்கக்கூடிய இந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. சொன்னால் சிரிக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸ், இந்த பக்கம் நூடுல்ஸு, கோபி மஞ்சள்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு கலக்கலான ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்கம் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்காரு. பத்தாவதுக்கு நம்ம வீட்டு அதிபதி 11, 12 ரிங்க ரோசஸ் ஆட போகிறாரு.